10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு மேல் படித்தவரா? உங்கள் எதிர்காலத்தை பற்றிய கவலை இனி இல்லை. படித்து முடித்த உடனேயே கை நிறைய சம்பாதிக்கலாம். மகாத்மா காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமும் திறமையும் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு பிராக்டிகல் பேஸ்ட் முறையில் பாடங்கள் நடத்தப்படுகிறது. கோர்சஸ் ஆஃபர் 2 வருட டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சயின்சஸ், 3 வருட B.Voc இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட். மேலும் 1 வருட படிப்புகளான டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், டிப்ளமா இன் ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ் போன்ற படிப்புகள் கற்றுக் கொடுத்து உடனடி வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. புதுவை மற்றும் அனைத்து மாநிலங்களில் உள்ள முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களில் நேரடி செய்முறை பயிற்சி. எங்களிடம் கேட்டரிங் கோர்ஸ் முடிக்கும் மாணவர்களுக்கு நட்சத்திர ஹோட்டல்கள், உள்நாடு, வெளிநாடு மற்றும் கப்பல்களில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பகுதி நேர வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். கோர்ஸில் சேரும் அனைவருக்கும் 2 செட் யூனிஃபார்ம், கோட் மற்றும் ஐடி கார்டு முற்றிலும் இலவசம். இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. கோர்ஸில் சேரும் அனைவருக்கும் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர், ஸ்போக்கன் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி இலவசமாக கற்றுத்தரப்படும். தரமான கல்வி, மிக குறைந்த கட்டணம். மகாத்மா காந்தி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. மாணவர்களின் வசதிக்காக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகில் மற்றும் வில்லியனூர் தேருக்கு மிக அருகில் என 2 இடங்களில் செயல்பட்டு வருகிறது. செல் 9600220214 மற்றும் 7200014556. வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். விழுப்புரம் மாவட்ட திமுக சுற்றுச்சூழல் துணை அமைப்பாளர் சம்பத் திமுகவில் இருந்து விலகி தன்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் நவமால் காப்பேரி ஊராட்சியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் விழுப்புரம் மாவட்டம் சுற்றுச்சூழல் துணை அமைப்பாளர் சம்பத்குமார் தான் வகித்து வந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சுற்றுச்சூழல் துணை அமைப்பாளர் பதவி மற்றும் அனைத்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து தன்னை விலக்கிக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து தன்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்து கொள்ள முடிவு செய்து நேற்று தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளரும் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் என். ஆனந்த் மற்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் முன்னிலையில் தன்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்து கொண்டார். மேலும் இனி எனது முழு பணியும் தமிழக வெற்றி கழகம் வளர்ச்சி என அவர்கள் முன்னிலையில் தெரிவித்துக் கொண்டார். புதுச்சேரியில் தபால் ஊழியர்கள் சங்கத்தின் 35வது ஈராண்டு கோட்ட மாநாடு நடைபெற்றது. தேசிய அஞ்சல் ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் புதுச்சேரி கோட்டத்தின் 35வது ஈராண்டு கோட்ட மாநாடு காமராஜர் சாலையில் அமைந்துள்ள ஹோட்டல் ஜெயராமில் இன்று நடைபெற்றது. காலை 9:30 மணி அளவில் சங்கக்கொடி ஏற்றப்பட்டு மாநாடு துவங்கப்பட்டது. இதில் புதுச்சேரி கோட்டத்தை சேர்ந்த அஞ்சல் ஊழியர்கள் மற்றும் சங்க நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். மாநாட்டின் பொருள் ஆய்வு கூட்டத்திற்கு NUGDS தமிழ் மாநில தலைவர் ராஜகோபால் தலைமை தாங்கினார். மாநாட்டின் சிறப்பு அழைப்பாளராக வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினரும் NR காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகியுமான ரவிக்குமார் மற்றும் தமிழக வாழ் உரிமை கட்சியின் புதுச்சேரி மாநில அமைப்பாளர் ஸ்ரீதர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். சிறப்பு விருந்தினர்களாக M. சுரேஷ்குமார், வழக்கறிஞர் வீரபத்ரன் மற்றும் வழக்கறிஞர் மலர் மன்னன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சதீஷ்குமார் தமிழ் மாநில செயலாளர், FNPO நாப்கர் சுகுமாரன் தமிழ் மாநில செயலாளர், FNPO நாப் PM மற்றும் MTS கர் மற்றும் சரவணன் வேல் தமிழ் மாநில செயலாளர், FNPO NUGDS ஆகியோர் சிறப்புரை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் பிரதீப்குமார், ரவீந்திர பாபு, மோகன்ராஜ், சரவணன், கார்த்திகேயன், கோதண்டராமன், லோகநாதன் மற்றும் செல்வம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். சங்கத்தின் வளர்ச்சிக்காக வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் 1 லட்சம் வளர்ச்சி நிதியாக வழங்கினார். இதற்கு சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். இறுதியாக சோமசுந்தரம் உதவி செயலாளர் நன்றி உரை வழங்கினார். புதுச்சேரி விமான நிலையத்திற்கு நடப்பாண்டில் முதன்முறையாக 1 லட்சம் பயணிகள் வருகை தந்துள்ளனர் என்றும் விமான நிலைய விரிவாக்கம் 2030க்குள் முடிவடையும் என்றும் விமான நிலைய இயக்குனர் ராஜசேகர ரெட்டி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி விமான நிலையத்தில் பயணிகளுக்காக பல்வேறு சிறப்பு பயணிகள் சேவை இன்று நடைபெற்றது. புதுச்சேரி விமான நிலையத்தில் முனைய கட்டிடத்தின் வருகை மண்டபத்தில் இன்று காலை விமான நிறுவன ஊழியர்கள், காவல்துறை மற்றும்
பிற விமான நிலைய பணியாளர்கள் உள்ளிட்ட இந்திய விமான நிலைய ஆணையத்தின் அதிகாரிகள் இணைந்து வந்தே மாதரம் என்ற தேசிய பாடலை பாடினார்கள். தொடர்ந்து விமான நிலையத்திற்கு வரும் பயணிகளுக்கு பாரம்பரிய திலகம் மற்றும் ரோஜா பூக்கள் கொண்டு வரவேற்பளித்தனர். மேலும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விமான நிலைய வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டது. தொடர்ந்து விமான நிலையத்திற்குள் வைக்கப்பட்ட செல்ஃபி பாயிண்டில் பயணிகளும் ஊழியர்களும் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். தொடர்ந்து இயக்குனர் கூறும்பொழுது, புதுச்சேரி விமான நிலையம் 1989ஆம் ஆண்டு திறக்கப்பட்டு 37 ஆண்டுகளாக செயல்பாட்டில் உள்ளது. சில ஆண்டுகள் விமான வருகையின்றி மூடப்பட்டிருந்தது. தற்பொழுது 1500 மீட்டர் ஓடு பாதை மட்டுமே உள்ளதால் 72 பேர் பயணிக்கும் சிறிய ரக விமானங்கள் மட்டுமே வந்து செல்கின்றன. போர் பதட்டம் காரணமாக விமான எரிபொருள் விலை உயர்ந்துள்ளதால் பெங்களூரு, ஹைதராபாத்துக்கு இயங்கி வந்த 3 விமானங்களில் ஒரு விமானம் சமீபத்தில் நிறுத்தப்பட்டது. இருப்பினும் கடந்த 2025-26ஆம் நிதியாண்டில் புதுச்சேரி விமான நிலையத்திற்கு முதன்முறையாக 1 லட்சம் பயணிகள் வந்துள்ளனர் என்று இயக்குனர் ராஜசேகர ரெட்டி தெரிவித்துள்ளார். மேலும் விமான ஓடுபாதை விரிவாக்கம் செய்தால் 200க்கும் மேற்பட்டோர் பயணிக்கும் பெரிய ரக விமானங்கள் வரும். பல மாநிலங்களுக்கு விமான சேவைகளும் விரிவடையும். இதன் மூலம் அதிக அளவு வருவாய் விமான நிலையத்திற்கு கிடைக்கும். வரும் 2027ஆம் ஆண்டு விரிவாக்க பணி துவங்கி 2030ஆம் ஆண்டில் 200-300 மீட்டர் புதிய விமான ஓடுபாதை பயன்பாட்டிற்கு வரும் என்று இயக்குனர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட மக்களுக்கு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் வழங்கப்படும் புதிய முதியோர் உதவித்தொகை, விதவை உதவித்தொகை, கணவரால் கைவிடப்பட்டவர் உதவித்தொகை, முதிர்கன்னி மற்றும் திருநங்கை உதவித்தொகைகள், மேலும் திருமண உதவித்தொகை, ஈம சடங்கு உதவித்தொகை, பெண் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உதவித்தொகைகள் தற்பொழுது தடைப்பட்டுள்ளது என்றும், உதவித்தொகைகளை விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்க உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழகத்தின் தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் 15/6/2026 மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குனர் சத்தியமூர்த்தி அவர்களை சந்தித்து மேற்கண்ட உதவித்தொகைகளை விரைவாக வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட திரௌபதி அம்மன் தேவஸ்தானம், ஸ்ரீ ஐயனார் ஆலயம், ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய திருவிழாவை முன்னிட்டு இன்று நடைபெற்ற அபிஷேக தீப ஆராதனை மற்றும் ஊரணி பொங்கல் வைக்கும் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட ஸ்ரீ திரௌபதி அம்மன் தேவஸ்தானம், ஸ்ரீ ஐயனார் ஆலயம், ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய திருவிழா இன்று ஹோமத்துடன் துவங்கியது. தொடர்ந்து சுவாமிக்கு அபிஷேகம் மற்றும் தீப ஆராதனை காட்டப்பட்டு ஊரணி பொங்கல் வைக்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக லாஸ்பேட்டை தொகுதியின் NR காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து மற்றும் சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். மேலும் இந்த திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். தொடர்ந்து இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் VP சிவக்கொழுந்து பிரசாதங்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் NR காங்கிரஸ் பிரமுகர்கள் நந்தா ஸ்ரீதரன், நந்தா பூவராகவன், வன்னியர் சங்க தலைவர் நரசிம்மன், லாஸ்பேட்டை தொகுதி பாமக தலைவர் திருமால் மற்றும் NR காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக ஆலய நிர்வாகம் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் VP சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோருக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து சிறப்பான முறையில் வரவேற்பளிக்கப்பட்டது. புதுச்சேரியில் தாவேக கூட்டணி குறித்து தலைமை முடிவு எடுக்கும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி பேட்டி. புதுச்சேரி காங்கிரஸ் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி இன்று தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது காங்கிரஸ் ஆட்சியில் நாங்கள் கொண்டு வந்த திட்டங்களை மோடி திட்டமாக மத்திய அமைச்சர் முருகன் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பு நிதி ஒதுக்கப்பட்டு ரூபாய் 15,000 கோடி மத்திய அரசு புதுச்சேரிக்கு தந்துள்ளதாக மத்திய அமைச்சர் முருகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ரங்கசாமி ஆட்சிக்கு வந்தவுடன் மத்திய நிதி அமைச்சரிடம் ரூபாய் 2,000 கோடி சிறப்பு நிதி தர கோரினார். சிறப்பு நிதியாக தராமல் கடனாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒதுக்கீடு செய்தார்.
அதனால் ரூபாய் 15,000 கோடியை புதுச்சேரிக்கு மத்திய அரசு தந்தது இல்லை. அவர் மத்திய அரசு ரூபாய் 15,000 கோடி 5 ஆண்டுகளில் புதுச்சேரிக்கு தந்ததை மத்திய அமைச்சர் முருகன் நிரூபிக்க முடியுமா என்று சவால் விடுக்கின்றேன். மத்திய அரசு நிதி இல்லாததால் திட்டம் முடங்குவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். நிதியை மத்திய அரசு வாரி வழங்கியதாக மாய பிம்பத்தை முருகன் உருவாக்கியுள்ளார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்கா தராததால் நிர்வாகம் ஸ்தம்பித்து சோதனை அரசாக உள்ளது. தமிழக முதல்வர் விஜய் புதுச்சேரி முதல்வருக்கு நெருக்கமானவர். தமிழக அமைச்சர் ஆனந்தும் அவரை அடிக்கடி சந்திக்கின்றார். தமிழகத்தில் முதல்வராக விஜய் பொறுப்பேற்ற பொழுது ஊழலுக்கு இடமில்லை என மக்கள் முன்பு அறிவித்தார். அதேபோல வரும் 17இல் அமைச்சர்கள் பதவியேற்பில் முதல்வர் ரங்கசாமியும் ஆட்சியில் ஊழல் நடைபெறாது என்று பகிரங்கமாக அறிவிப்பாரா? அவரை சுற்றி வரும் 6 புரோக்கர்களை வெளியே அனுப்புவாரா? பதவியேற்பு விழாவில் பேசாவிட்டாலும் காந்தி சிலை முன்பு முதல்வர், அமைச்சர்கள், MLAக்கள் கூடி ஆட்சியில் ஊழல் நடைபெறாது என்று சபதம் எடுக்க தயாரா? புதுச்சேரியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்துள்ளது. தமிழக முதல்வராக விஜய் பொறுப்பேற்ற பிறகு பொதுப்பணித்துறை, பத்திரப்பதிவுத்துறை என தமிழகத்தில் பல துறைகளில் ஊழல் குறைந்துள்ளது. விஜய்க்கு நெருக்கமான ரங்கசாமி இதை செய்ய தயாரா? இதில் அவருக்கு ஒத்துழைப்பு தர தயார். தமிழகத்தில் 717 மதுபான கூடங்களை மூட விஜய் உத்தரவிட்டு மூடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 900 பார்கள் உள்ளன. கோவில், மசூதி, சர்ச், பள்ளி, குடியிருப்பை ஒட்டியுள்ள பார்கள், ரெஸ்டோ பார்கள் மூட முதல்வர் ரங்கசாமி தயாரா? அதை உண்மையில் செய்தால் விஜய் நண்பர் என ஏற்கலாம். மொத்த விற்பனை மற்றும் சில்லறை விற்பனை செய்யும் தனியார் நிறுவனம் மாதம் 1.5 லட்சம் மதுபான பாட்டில்களின் தொகுப்புகளை விற்கின்றனர். கலால் துறைக்கு தந்த எழுத்துப்பூர்வ விலையை விட கூடுதலாக விற்பதில் 5 ஆண்டுகளில் பல 100 கோடி ஊழல் நடந்துள்ளது. தமிழகத்தில் ஊழல் குறைந்துள்ளது. அப்படியெனில் கடந்த திமுக ஆட்சியில் ஊழல் அதிகமாக இருந்ததா என்று கேட்கின்றீர்கள். அது எனக்கு தெரியாது. தாவேகாவுடன் தமிழகத்தில்தான் காங்கிரஸ் இணைந்து செயல்படுகிறது. புதுச்சேரியில் தாவேகாவுடன் கூட்டணி குறித்து கட்சி தலைமைதான் முடிவு செய்யும் என்று தெரிவித்தார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்வுகள் தொடரும். சம்மர் வெயில் காயுது, வேர்வையிலே உடல் நோவுது, கேள்வி ஏதும் கேட்காம ஏசி வாங்கி போடு. தனம் சேல் சென்டர் இருக்கு, கவலை உனக்கு எதுக்கு? மல்டி பிராண்ட் எல்லாம் சூப்பரான கெட்டப்பு, ஈஸியான EMI, நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல் கோஸ் பம்ப். தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. நம்ம எந்த படிப்பு படிக்கிறோங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி படிச்சு முடிச்ச உடனே வேலை கிடைக்கிறதும் ரொம்ப முக்கியம். பல்லாயிரக்கணக்கான வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்கும் துறைதான் பாராமெடிக்கல் துறை. 10வது அல்லது 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்கள் தங்கள் வாழ்வில் முன்னேற வழிவகை செய்கிறது உங்கள் அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அண்ட் கேட்டரிங். அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு சிறப்பான பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாணவர் மீதும் தனி கவனம். ஆண்டு கட்டணம் வெறும் ரூபாய் 12,500 மட்டுமே. இத்துடன் லேப் கோட், ரெக்கார்ட் நோட், யூனிஃபார்ம், ஐடி கார்டு, பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் முற்றிலும் இலவசம். கோர்சஸ் ஆஃபர்ட் 1 அல்லது 2 வருட டிப்ளமா அண்ட் BSc in மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, கார்டியாக் கேர் டெக்னாலஜி, ஆப்டோமெட்ரி மற்றும் பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ஸ். ஸ்மார்ட் கிளாஸ் வசதி, முன்னணி மருத்துவமனை மற்றும் ஹோட்டல்களில் செய்முறை பயிற்சி. இந்த துறையில் சாதனை புரிந்த வல்லுநர்களை கொண்டு சிறப்பு வகுப்புகளும் நடத்தப்படுகிறது. ஆண்டு கட்டணம் வெறும் ரூபாய் 12,500 மட்டுமே. புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம். தவணை முறை வசதி
வசதியும் உண்டு. மேலும் 1, 2 மற்றும் 3 வருட கேட்டரிங் கோர்ஸில் சேர்ந்து உள்நாடு மற்றும் வெளிநாடு ஹோட்டல்கள், கப்பல்களில் 100% வேலை வாய்ப்பு பெறுங்கள். அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அண்ட் கேட்டரிங், Number 270 Lennon Street near Nellitop Signal, Kuyavarpalayam, Puducherry. Our branch number 3 சுரேஷ் நகர், வண்டிப்பாளையம் ரோடு, நியர் ரங்ரூப் திருமண நிலையம், திருப்பாப்புலியூர், கடலூர். மீண்டும் நிகழ்வுகள் தொடர்கின்றன. ஓதியம்பட்டு ஜிப்சி மகளிர் விடுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஓதியம்பட்டு மாதா கோவில் வீதியில் அமைந்துள்ள ஜிப்சி மகளிர் விடுதியில் மறைந்த கந்தசாமி அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பல்வேறு சமூக சேவைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் கணேஷ் கார்த்திகேயன் கந்தசாமி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்தார். முன்னதாக மறைந்த கந்தசாமி அவர்களின் திருவுருவ படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவிகளுக்கு பள்ளி பைகள், நோட்டு புத்தகங்கள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. மேலும் மாணவிகளுக்கு இரவு உணவும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மருத்துவமனை பயன்பாட்டிற்காக நவீன வசதிகள் கொண்ட கட்டில்கள் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்களையும் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் மூலம் கல்வி மற்றும் சுகாதார துறைகளுக்கு பயனளிக்கும் வகையிலான சமூக நலப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சமூக சேவகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கணேஷ் கார்த்திகேயன், கந்தசாமி மற்றும் அவரது குடும்பத்தினர் சிறப்பான முறையில் மேற்கொண்டிருந்தனர். மறைந்த கந்தசாமி அவர்களின் நினைவாக நடைபெற்ற இந்த நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி சமூக அக்கறை மற்றும் மனிதநேய சேவையின் சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. ஓதியம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் ரோகிணி நட்சத்திர பூஜை சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் முருங்கம்பாக்கத்திலிருந்து வில்லியனூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் ரோகிணி நட்சத்திரத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனை ஒட்டி மூலவர் மற்றும் உற்சவ சுவாமிகளுக்கு மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, அரிசி மாவு, பால், தயிர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன. மேலும் கலச அபிஷேகமும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். பின்னர் விழாவில் பங்கேற்ற அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பூஜை மற்றும் விழா ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம், ஆலய அர்ச்சகர் முத்து மற்றும் ரோகிணி நட்சத்திர உபயதாரர்கள் சிறப்பாக மேற்கொண்டிருந்தனர். பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டதால் ஆலய வளாகம் ஆன்மீக எழுச்சியுடன் காணப்பட்டது. பகுதியில் அமைந்துள்ள துணை மின் நிலையத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். புதுவை வெங்கடா நகர் பகுதியில் அமைந்துள்ள துணை மின் நிலையத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது மின் விநியோகம், மின் கட்டணம் உள்ளிட்ட விவரங்கள் குறித்து மின்துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். குறிப்பாக கிருஷ்ணா நகர், கவிக்குயில் நகர் மற்றும் ரெயின்போ நகர் பகுதிகளில் நிலவும் மின்னழுத்த ஏற்ற தாழ்வுகள் குறித்து பொதுமக்கள் சார்பில் வைக்கப்பட்ட கோரிக்கைகள் குறித்தும் கேட்டறிந்தார். இது குறித்து உதவி மின் பொறியாளர் திலகராஜ் விளக்கமளிக்கும் பொழுது அப்பகுதிகளில் மின் மாற்றிகளின் பற்றாக்குறை நிலவுவதாக தெரிவித்தார். இதனையடுத்து தேவையான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் வலியுறுத்தியுள்ளார். இந்த ஆய்வின் பொழுது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார்,
லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன், காமராஜர் நகர் தொகுதியின் தலைவர் கோகுலகண்ணன், ரெயின்போ நகர் பொறுப்பாளர் சுரேஷ் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். புதுவை காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட ரெயின்போ நகர் பகுதியில் அமைந்துள்ள பொதுப்பணித்துறையின் குடிநீர் இரவை நிலையத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் நேரில் ஆய்வு செய்தார். அப்பொழுது அங்கு குடிநீர் விநியோகம், பொதுமக்களுக்கு செய்யப்படும் குடிநீர் விவரங்கள் குறித்தும் பொது சுகாதாரத்துறை இளநிலை பொறியாளர் நடராஜ் விளக்கமளித்தார். மேலும் குடிநீர் வழங்குவதில் பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படக்கூடாது எனவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் பொழுது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடன் இருந்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். நான் +2ல ஃபெயில் ஆகிட்டேன். இனிமே நான் மேல் படிப்பு படிக்க முடியாதா? ஃபீல் பண்ணாதமா, நாம பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட்ல முயற்சி பண்ணி பார்க்கலாம் வா. பாராமெடிக்கல் படிச்சா உன்னோட லைஃப் நல்லா இருக்கும். நாம ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணலாம். எங்க இன்ஸ்டிடியூட்ல சேருங்க, சூப்பர் டிஸ்கவுண்ட் இருக்கு. எங்க இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணுங்க, ஸ்பெஷல் அட்மிஷன் ஆஃபர் இருக்கு. ஆஃபரும் டிஸ்கவுண்டும் பார்த்து ஏமாற வேண்டாம். உங்க ஃபியூச்சர் பத்தி யோசிச்சு முடிவெடுங்க. பாராமெடிக்கல் கல்வித்துறையில் அனுபவம் வாய்ந்த கல்வி நிறுவனம் மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர். அட்மிஷன் நடைபெறுகிறது. கோர்சஸ் ஆஃபர்ட்: டிப்ளமா இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ட், டிப்ளமா இன் டயாலிசிஸ் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆப்தமாலஜி, டிப்ளமா இன் எக்ஸ்ரே டெக்னாலஜி. கல்வி தகுதி 10th பாஸ், 12th பாஸ் ஆர் ஃபெயில், எனி டிகிரி. எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்டிஸ், well equipped laboratories. மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை மையங்களில் நேரடி பயிற்சி அளிக்கப்படுகிறது. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பு உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு வழிகாட்டுகிறது. மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், பஜனை மடம் அருகில், கொசப்பாளையம், புதுச்சேரி. செல் 9442485060. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நானும் இங்க படிக்கலாமா? யார் வேணாலும் படிக்கலாம். படிப்புக்கு திறமை தான் முக்கியம், வயது முக்கியம் இல்ல. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம்.